ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேகிற போதே நம்ம பல்லவன் இருந்துட்டு என்னென்ன வாசனைலாம் கம கமன்னு வந்துக்கிட்டு இருக்கு முடியலன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோலாம் டேஸ்ட்டாக செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பல்லவனுக்கு மட்டும் தராங்களே நமக்கு ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணவும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு நீ குளிச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இன்னும் இல்லை நீ லேட்டாக குளிச்சுக்கிறேன், நீ சாப்பிட்டு முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது இன்னும் ஆறுற வரைக்கும் இருக்கட்டும், நீ போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்லவனும் சரிங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு அவரோட கேரியரை எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் ஃபில் பண்ணலான்னு பார்க்குறாங்க. சோழன் இருந்துட்டு என்னென்ன சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க, அது என்னென்னா அது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா சந்தையாவுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு தான் இப்போ கேரியரை எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, அவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுக்குறதும் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதும் 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சோழன் பாண்டி எல்லாருமே சேரனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு அவங்க பேசுகிற எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு கொடுங்க, நான் ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு லெக் பீஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி தரேங்க. பல்லவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் போய் அதுக்குள்ளே கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை உங்களுக்காக சாப்பிடாமல் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம், அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி அனுப்புகிறாங்க. சேரனும் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக சந்தையாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சோழனும் பாண்டியும் இருந்துட்டு இதுக்கு மேலே அடுப்பு மேலே இருந்தால் தீஞ்சு போயிடும், அதனால் கொண்டு போய் உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு பாட்டெல்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அதுக்கு அடுத்து தான் சேரன் இருந்துட்டு சந்தையோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அரிசும் சந்தையாவும் இருக்காங்க. சாப்பிட்டுட்டிங்களா? இல்லை சந்தியா சமைக்க போச்சு, ஆனால் நீங்கள் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்ன உடனே சமைக்காமல் அப்படி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவும் நல்லதுக்கு தான், நானே சாப்பாடு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சந்தையாக இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை இல்லை செஞ்ச உடனே உங்களுக்கு தான் கொண்டு கொடுத்தேன், தம்பி குளிச்சிட்ருக்கான், முடிச்ச உடனே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதா பிளான் பண்ணோம், சரி டைம் இருக்கே கொடுத்துட்டு போயிடலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தையை வற்புறுத்துறாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேரனை உட்காந்துடுறாரு. சந்தையா இருந்துட்டு சேரனுக்கு ஊட்டி விடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்தில் ஹரிஸ் இருந்ததுனால கையிலே வாங்கிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சரி நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், ஏன்னா பிரியாணி சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹரிஷ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்தையாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன கையிலே வச்சுக்கிட்டு இருக்க, எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லுவோம். சந்தியாவும் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணதுலேருந்தே சந்தியை அழுந்துக்கிட்டே இருக்காங்க. சேரன் இருந்துட்டு என்னாச்சு, ஃபோனை அட்டன் பண்ணதுலேருந்து அழுந்துக்கிட்டே இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் விருங்க பையா என்னாச்சு என்னன்னு தெரியல, ஃபோன் வந்ததுலேருந்து சந்தையை அழுந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தையாக இருந்துட்டு ஊரில் இருந்து அவங்க மாமா கால் பண்ணதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, சந்தையாவோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால ஒரு மறுபையன் அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணி ஊருக்கு வர சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் சந்தையா ரொம்பவே பயந்து போய் அழுந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முன்னவே முடிஞ்சு போச்சு, இப்போ தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, இந்த ஊரில் இருந்து உன்னை அவ்வளோ சீக்கிரமாக உன்னோட விருப்பம் இல்லாமல் யாராலையும் கூட்டிகிட்டு போக முடியாது,
அந்த அளவுக்கு நாங்களும் உன்னை விட்டுற மாட்டோம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சந்தோஷமாக இரு. முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் ஓப்பன் பண்ணி குச்சி வச்சு கொடுக்குறாங்க. சந்தியா இருந்துட்டு செய்கிறேன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி டைம் ஆச்சு சந்தியா அதே நினச்சிக்கிட்டு இருக்காது, சந்தோஷமாக இரு, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோ சீக்கிரமாக உன்னை நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷ் சந்தையெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராங்க. என்னங்க இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, கிச்சனில் வேலையை செஞ்சு பாருங்க, அப்போ தெரியும், ரொம்ப தலைவலிக்குது, டீ போட்டு குடிச்சா ஆகும் போல் இருக்குது, போய் போட்டு குடிக்க வேண்டியது தானே, வாயிலே சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, என்ன சொல்ல தெரியுதில்ல, நீங்கள் போட்டு கொடுத்தா தான் என்னவா, எனக்கு போட தெரியாதுங்க, வேணா நான் போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கும். ஐயோ பாண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இல்லைங்க பயப்படாதீங்க, நான் டீ ரொம்ப நல்லா போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி போட்டு குடுறா போடா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து துரத்தி விடுறாங்க. பாண்டி இருந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு பாட்டும் பாடிக்கிட்டு ரொம்பவே நல்லா டீ போடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நிலா அதை குடிச்சு பார்த்தோன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது, டீ மட்டும் கிடையாது, உங்களுடைய பாட்டும் டான்ஸும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டீங்களா வா, நாங்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சோ நடேசன் இருந்துட்டு பிள்ளைய பார்த்தா நடுரோட்டுன்ற மாதிரியெல்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பல்லவன் கேட்ட உடனே அவங்க அம்மாவோட கழுத்தை நடேசன் பிடிச்சி நெருக்கினதை தான் ஞாபகம் வருது. அதனால் பாட்டை நிப்பாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு என்னடா உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னன்னு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லேடியவை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. நானும் நிப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ இவ்வளோ திமிரா கையில் பாட்டு கேட்டுட்டு இருக்க, என் அம்மாவை இப்படி துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கே, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? என் அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொல்றதுக்காக போனல்ல, அப்போவே நான் உன்னை உங்களை முதல்ல நான் துரத்தி விட்டுருக்கணும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு பல்லவா என்ன பேச்சு பேசுகிற அண்ணி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தான். இத்தனை வருஷம் கழிச்சு என் அம்மா வீட்டுக்கு வந்ததை பொறுக்க முடியாமல் இந்த ஆள் என் அம்மாவை கொல்ல பார்த்துருக்காங்க, அதனால தான் என் அம்மா பயந்துக்கிட்டு மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே எனக்கு அம்மா பாசமே இல்லாமல் இந்த ஆள் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே கோவப்படுறாங்க. நடேசன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே பல்லவனை தான் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்லவன் இருந்துட்டு நடேசனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் பல்லவனை பற்றின உண்மையை நிலா சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.